ஒருவேளை யானை மட்டும் இந்த உலகத்துல உருவாகாம இருந்திருந்தா, இன்னைக்கு நம்ம சொகுசா பயன்படுத்திட்டு இருக்க காரு, பஸ்ஸு, லாரி, ஏசி இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குமா? யானைகளுக்கு பெரிய காதுகளும், கேட்புத்திறன் அதிகமா இருக்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனா யானை அதனுடைய காத வேற ஒரு விஷயத்துக்கும் பயன்படுத்துது. மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா, உடல் முழுக்க வேர்வை சுரப்பி இருக்கிறதுனால, சுற்றுப்புற சூழல்ல டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆனா நமக்கு வேர்க்கும். பாடி டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்கா குறையும். ஆனா யானைகளுக்கு உடல் முழுக்க வேர்வை சுரப்பிகள் கிடையாது. அதனால அதனுடைய பாடி டெம்பரேச்சரை குறைக்க முடியாது. யானை என்ன பண்ணும்னா, அதனுடைய ரத்தத்தை காதுகளுக்கு அனுப்பும். காதுகளில் பார்த்தீங்கன்னா மெல்லிய இரத்த குழாய்கள் இருக்கும். அது வழியாக ரத்தம் பாயும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த வெப்பம் சுற்றுப்புற சூழலில் இருக்கக்கூடிய குளுமையான காற்று பட்டதும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த வகையில் தான் யானை தன்னை குளுமைப்படுத்திக்குது. இதே தத்துவத்தை தான் நம்ம ரேடியேட்டர்லையும் ஏசியில் இருக்கக்கூடிய இன்டோர் அண்ட் அவுட்டோர் யூனிட்டில் பயன்படுத்துகிறோம். ஏதாவது ஒன்று ரெண்டு சாதனையை படைச்சிட்டு மனுஷன் ஆணவத்தோடையும் கர்வத்தோடையும் இருக்கான். ஆனால் இயற்கை நமக்கு நிறைய அற்புதமான விஷயங்களை கொடுத்துட்டு அது போக்கில் அது அமைதியாக